திரு குமார், இந்த விவகாரம் எப்படி மூவரின் கருத்துக்களையும் பார்த்தீங்க, எப்படி பார்க்குறீங்க? அதாவது நேற்று இருந்தவர்கள் இன்று இருப்பதில்லை, இன்று இருக்கவர்கள் தத்துவமா நாளைக்கு பேசுறீங்க. இருக்க போவதில்லை. ஏன்னா நாடு என்றும் இருக்கும். இந்த நாடு இன்னைக்கு பேசுனது இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கூட 100 வருஷம் கழிச்சு கூட பேச முடியும். 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதை நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இது வரலாறு. ஆகையினால இந்த நீங்கள் இன்றைக்கி வச்சுருக்கிற தலைப்பு காங்கிரஸ் திமுக உறவை கசப்பாக்குகிறதா பராசக்தின்னு வச்சுருக்கீங்க இல்லையா? அதை எப்படி வச்சுருந்தா நல்லாயிருக்கும்னா என்னுடைய கருத்து, தேசிய கட்சிகளை மாநில கட்சி தடுக்கிறதா அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். தேசிய கட்சியே வேண்டாங்கிறது தான் திமுகவுடைய இது. சுற்றி நீங்கள் எந்த கணக்கு போட்டாலும் 8 8 16 என்ன எப்படி கூட்டி பார்த்தாலும் அது வந்து 2 2 16ன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு கணக்கு என்ன? மாநில கட்சிகள் தேசிய கட்சிகளை அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய கணக்கு. அதனால தான் நீங்கள் ஃபார்முலா போட்டிங்கன்னா, இந்தியை கையில் எடுத்தீங்கன்னா காங்கிரஸை சாடுறாங்க, காங்கிரஸை எதுக்குறாங்க. இப்போ பாஜகவும் எதுக்குறாங்களான்னு இவர் நண்பர் கேட்டார். பாஜகவை ஆதரிக்கிறாங்களா காங்கிரஸ்னு கேட்டார். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக வந்து தேசிய கட்சிகளை முற்றிலுமாக வளர விடக்கூடாது. வந்தால் நம்ம பின்னால் டபுள்ஸு கூட ஏற்றக்கூடாது. பின்னால் நான் பென்ஸ் காரில் போனால் என் பின்னால் ஓடிவா, ஆஃபீஸில் உட்காரு, எதிர உட்காந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டுருங்கிறது திமுகவுடைய எண்ணம். அது அண்ணா திமுக பிஜேபியாக இருந்தாலும் பிஜேபி அண்ணா திமுக அப்படி வைக்கணும்னு தான் நினைக்குது. இதுதான் ஃபார்முலா. நான் இப்போ என்ன வரேன்னு சொன்னால், இந்திக்கு வரேன். இப்போது இந்த சினிமாவில் எடுத்ததன் மூலம் இதில் ஒரு உல்ட்டா வேலை நடந்திருக்கு. இப்போ ஜனநாயகன் ஏன் வரல? ஜனநாயகனில் 5 பேர் கொண்ட குழுவில் இது ஃபிக்ஷன்ல நடந்தேறிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த மொழி போரை வைத்து தான் இல்ல இது எப்படி நடந்து இல்ல இது புனைவல்ல. ஜனநாயகம் படம் ஏன் இப்படி கோர்ட்டுக்கு போச்சு? ஏன் கோர்ட்டில் போய் 5 பேர் குழுவில் ஒருத்தர் ஏன் போட்டார்? எதுக்கு ஒருத்தர் எடுத்துகிட்டு போனார்? அதை கோர்ட்டுக்கு கொண்டு போனார். அதுக்கு பின்னால் யார் இருக்கா அங்கிறதெல்லாம் தனி விவாதம். அதுக்கு முன்னாடி பராசக்தி 25 ஆனால் இதில் 25 வாரியம் 25 வெட்டுகளை செயல்படுத்தி இருக்கிறது. அதெல்லாம் பேசலையே. படத்தினுடைய நம்ம இந்த தீ பரவட்டும்ங்கிறது அது ஒரு தீவிரமான ஒரு வார்த்தை. அந்த கடுமையான வார்த்தை வேண்டாங்கிறத கட் பண்ணியிருக்காங்க சார். இல்லை நான் சொல்கிறேன், நான் சொல்ல வரேன். அதாவது இந்த அந்த கதைக்கும் இந்த சீனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த பராசக்திங்கிற பேருக்கும் சம்மந்தம் கிடையாது. இடையில ஒரு ஒட்டி கட் பண்ணி ஒட்டி அதை சேர்க்கப்பட்டிருக்கு. அதற்கு பின்னால் ஒரு பின்னணி இருக்கிறது. அதில் படம் எடுத்தவங்க, படம் தயாரிப்பு கம்பெனி, தயாரித்தவர்கள் யாரு? இதை நீங்க வெட்டி ஒட்டி சேர்த்தார்கள்ன்ற மாதிரி இதை கடக்குறீங்களேன்னு கேட்குறேன். ஆமாம், நான் சொல்ல வரேன். நான் இப்போ சொல்லிடுறேன். இவ்வளவும் சொல்ல விட்டீங்க, இன்னும் கொஞ்சம் விட்டீங்கன்னா முழுமையடையும் அது. சொல்லுங்க. ஆக அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. தேவையில்லாத அந்த படத்தில் தேவையில்லாத கொண்டு ஒட்டி அதில் காங்கிரஸை இந்திய எதிர்ப்பு நடத்த காலத்தில் 37 65 இருக்கட்டும் 37 இருக்கட்டும், அந்த காலகட்டங்களில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. திமுகவும் அன்னைக்கு காங்கிரஸ் எதிரணியில் இருந்தது. திமுக அன்றைக்கி இல்லை, திமுகவே அன்றைக்கி கிடையாது. 37 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து முதல் தேர்தல் நடந்த காலம். அது அன்றைக்கி கிடையாது. இல்லை, அந்த தேர்தல் கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் வந்த பிறகு இல்லை சார். சுப்ராயன் வந்து அதை சொல்கிறீங்க. சுப்ராயன் வந்து 1920 நம்மூர் கடலூர்காரர் தான் முதலமைச்சர். சுப்பராயலு ரெட்டி முதல்ல, சுப்பராயன் பின்னால. ஆமாம், 37 தான். அது வரலும் காங்கிரஸ் தேர்தலில் போட்டி போடல. 37 தோற்று ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்தது. அதுக்கு பிறகு 37 மஞ்சப்பட்டி தேர்தல், 35 தேர்தல் வந்தது. 35 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்தது. 37 தேர்தல் வந்தது. அது அப்படி வந்தது. அந்த வரலாற்று பின்னணி எல்லாமே பேசிட்டேன். ஆமாம். இப்போது இதில் என்ன நடந்திருக்குன்னா, இதில் வந்து ஒரு காங்கிரஸுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும். காங்கிரஸாலையும் காங்கிரஸ் இந்த காரணத்தால் தான் தமிழ்நாட்டில் வர முடியலங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். சிவகார்த்திகேயன் யார்? நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு சூரத்து உறவினர் தான். முதலமைச்சருடைய முத்து, மற்ற விக்ரம், இவங்களுக்கெல்லாம் அவர் உறவினர் தான். அந்த படத்தை தயாரித்த கம்பெனியும் அவங்க கம்பெனி தான். ஆக எல்லாருமே ஒரு நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்க. அதனால் 25 கட்டோட இந்த படத்தை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகம் நின்றுட்டு இருக்கு. 25 வெட்டுகளுக்கான காரணம் ஏன்லாம் கேட்டார் சுமன் கவி. ஆமாம்,
அண்ணாவின் இதுல பேரை அந்த உச்சரிக்கவில்லை. காரணம் இப்படியான சின்ன அந்த சின்ன காரணம் விஷயங்கள் கூட கடுமையான சார் அஞ்சு நடுங்குகிறார்கள். அதுதான் வெற்றிற்கான காரணம் அப்படின்னு சுமன் சொல்றார். கடுமையான வார்த்தைகள் தற்குறிங்கெல்லாம் வெட்டாம இருக்க முடியுமா? தற்குறிங்கிற வார்த்தையை தற்குறி கெட்ட வார்த்தையா சார்? தற்குறிங்கிறது தற்குறி கெட்ட வார்த்தை. இன்னைக்கு தான் நம்ம பேசுறோம். அன்னைக்கெல்லாம் தற்குறிங்கிற வார்த்தை யாரும் இருக்குதுங்க, கேள்விப்பட்டதே அது கிடையாது. விசாரிச்சேன். அந்த அவங்க டைரக்டர்கிட்ட கேட்டேன், என்னங்க தற்கூறினா நாங்கள் இப்போ தான் கேள்விப்படுறோம், இது 1965னா இல்லைங்க, அதுக்குன்னு ஒரு அந்த படத்தில் இருக்க ப்ரொஃபஸருடைய ப்ரொஃபஸர் அந்த வட்டார வழக்கம். சார், நான் வரேன். சும்மா வரேன். அவருடைய நேரம். இருங்க ஆகையினால இது இருக்கு. ஒரு நிமிஷம் இது ஒரு பக்கம். இப்போ இந்திய பத்தி வந்துருவோம். இந்திய அமெரிக்க ஜனாதிபதி, அதாவது 2வது 3வது ஜனாதிபதி தாமஸ் ஜெபர்சன், அழகான ஒரு உலக புகழ்பெற்ற கோட் ஒன்று இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு நாட்டுக்கு சமம். ஒரு நாடு எப்படி இன்னொரு நாட்டை கட்டுப்படுத்த முடியாதோ அதுபோல ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறை கட்டுப்படுத்தக்கூடாது, கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படின்றத இப்ப குற்றச்சாட்டு. கட்டுப்படுத்துறாங்க. ஏன்னா நான் 75 வருஷத்துக்கு முன்னால ஒருவித இருந்தது. திணிப்புகள் மூலமாக கட்டுப்படுத்துகிறார்கள், 75 கட்டுப்படுத்த வருஷத்துக்கு முயல்கிறார்கள் அப்படின்றத 75 குற்றச்சாட்டு. ஒரு நிமிஷம், அதான் சொல்றேன். 75 வருஷத்துக்கு முன்னால ராஜாஜியே அன்னைக்கு இந்தி எதிர்த்தாரு. ஏன் எதிர்த்தாருன்னா அது காரணம் இருந்தது. என்ன காரணம்? 7% தான் பிள்ளைகள். அரசாணை கொண்டு வந்ததும் ஒரு அவர்தான். நிமிஷம், 5 to 7 பதவியை துறந்தவரும் அவர்தான். முடிச்சிடறேன். 5 to 7% பிள்ளைகள் கூட படிக்காத காலம், பள்ளிக்கூடங்கள் இல்லாத காலம், என்ன வறுமையில் வாடின காலம், தாய் வழி கல்வியே சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு நேரத்தில் இந்தி வந்துட்டுதுன்னா அதனால் தாய் வழி கல்வியை போதிக்க முடியாமல் நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ராஜாஜி எதிர்த்தார். மற்ற காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் எதிர்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம உலகத்தில் 5ல் 1 மடங்கு பாப்புலேஷனில் இருந்துகிட்டு இருக்கோம். உலகத்தில் நம்ம இன்றைக்கி நம்ம வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் நம்ம பிள்ளைகள்லாம் படித்துட்டு வெளிநாடுகள் ஐரோப்பாவிலையும் ஜப்பான்லேயும் ஜெர்மனிலையும் மற்ற நாடுகள்லையும் போய் குடியிருக்கிறாங்க. நம்ம நாட்டிலே அந்த வசதிகள் ஏற்படுத்தி கொண்டால் அவங்க இங்கே இருப்பாங்க. நம்ம நாட்டுக்குள்ளே அன்றைக்கி ஆர்டிகல் 343ல் இந்தியை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தி வந்து சார் சொன்னது போல் அன்னைக்கு சஞ்சீவ ரெட்டி ஒரு ஓட்டுனால அது அதிகாரப்பூர்வமான மொழியாக தேசிய அளவில் உள்ள மொழியாக வரலையே தவிர மற்றபடி அது பண்ணியிருந்தாக்கா அது வந்திருக்கும் அன்னைக்கு. ஆனால் என்னன்னு சொல்லி அப்பவும் என்ன சொல்லியிருக்காங்க? கண்டிஷனில் தான் 343ல் என்ன சொல்லியிருக்குனாக்கா 15 ஆண்டுகளுக்கு ஆங்கிலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் தற்காலிகமாக. ஆனால் அதற்கு பிறகு இந்தியை படிப்படியாக கொண்டு வர வேண்டும். இந்தியாவுக்கு ஒரு தேசிய மொழி வேண்டும். இந்திய ஒருமைப்பாட்டுக்கு அது அவசியம் என்று அன்னைக்கு அரசியல் சட்டத்தில் அதற்கு ஆக்டை கொடுத்து தனி பிரிவை கொடுத்து 343 351 அதுக்காக தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. நேற்று 75 வருஷத்துக்கு என்ன இருந்ததோ 75 வருஷத்துக்கு முன்னே வாழ்ந்த மாதிரியே நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். 75 வருஷத்துக்கு முன்னால் நம்ம வயசில் இருந்தவங்களாம் இப்படி இருந்திருப்பாங்களா? இந்த மாதிரி வசதி வாய்ப்பு இருந்ததா? அப்போ 75 வருஷத்துக்கு முன்னே இருந்த கருத்தை தான் இன்னும் அடுத்தால இன்னைக்கும் நானும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். என் பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்கலாம், எங்கள் வீட்டில் டிரைவர் பிள்ளைகள் ஹிந்தி படிக்கலாம், நாங்கள் ஸ்கூல் வச்சுருக்கோம் எல்லாரும் ஹிந்தி படிப்போம், எங்கள் வீட்டில் எல்லாரும் ஹிந்தி படிப்போம், பணக்காரங்க பூரா ஹிந்தி படிக்கட்டும், வசதி இருக்கிறவங்களும் ஹிந்தி படிக்கட்டும், ஏழைகள் மட்டும் 3வது மொழி தெரிஞ்சக்கூடாது, அவன் எங்கள் பெஞ்சு துடைக்கிறதுக்கு அவசியம் ஒரு அறுத்தாதானே சார்? யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? யார் எந்த இருக்கிற எந்த தலைவனுக்கும் இந்த புத்தி வராது. அன்னைக்கு தேவையான தேவை, அன்னைக்கு இந்திய எதிர்ப்பு தேவை. இன்னைக்கு அதை அலோ பண்ணணும் சார். என்ன வேணாலும் கற்றுக்கோன்னு சொல்லணும். மாணவர்களை சேலஞ்சுக்கு என்ன நம்ம எவ்வளோ பெரிய பாப்புலேஷன் சார், உலகத்தை நம்பர் 1 பாப்புலேஷன். நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம பரிமாற்றனை செய்வதற்கு ஒரு மொழியை கற்றுக்கிட்டா என்ன? நான் நினைப்பேன் 10 மொழி எனக்கு தெரிஞ்சா நான் 10 பேர் என் கூட இருக்க மாதிரி. ஏன் அப்படி நினைக்கல? ஏன் நினைக்கல? உள்நோக்கம் சார். மக்களை இருட்டுக்குள்ளே வைத்திருக்கணும். அவன் அரிக்கன் விளக்கிலே இருக்கணும். தற்குறிங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்ல ஒண்ணு. இன்னொன்னு, தற்குறிங்கிற வார்த்தை அந்த காலத்துல இருந்தனா தன் பிளஸ் குறி, தன்னை குறியாக தன்னை மட்டுமே வைத்திருக்கிறவன் தற்குறி. அது எல்லா காலத்திலும் இருக்குது. ஒண்ணு. இன்னொன்னு, மாயாபஜார் படத்துல பூரி கிழங்கு பாருன்னு ஒரு பாட்டு இருக்குது. ஆனால் 1400களில் 15ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவை கண்டுபிடித்ததற்கு அப்புறம் தான் உருளைக்கிழங்கு, கேப்சிகம் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் பரவுகிறதை தவிர டொமேட்டோலாம் உருளைக்கிழங்கு மாயாபஜார் காலத்தில், அதாவது புராண காலத்தில் கிடையாது. அப்போ பூரி கிழங்குன்னு இவர்கள் சொல்லுவது என்பது அவர்களுக்கு, அதாவது இந்த டைரக்டருக்கு என்ன தெரியுமோ அதான் எழுதுவாரு. அதனால நீங்க அது கெட்ட வார்த்தைன்னு சொல்லக்கூடாது, காலத்துக்கு பொருந்தலன்னு பேசக்கூடாது. அதாவது இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப சார் சொல்றது கரெக்ட் தான். இப்போ வந்து நான் நிறையா படிச்சு நல்லா இது பண்ணுங்களாம் வேலை வாய்ப்புக்காக சொல்கிறாங்க. ஆனால் என்ன தலைகீழாக இருக்குது எனக்கு புரியுது.
அந்த காலகட்டத்தில் வாய்ப்பு வசதி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கூகுளில் போனீங்கன்னா எந்த மொழி வேணாலும் மாற்றிக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஹிந்திக்கு பதிலாக ஃபாரின் போகிறாங்கன்னா ஜெர்மன் படிங்க, இங்கிலீஷ் படிங்க, ஃப்ரெஞ்சு படிங்க. அதுதானே உபயோகம். எல்லா மொழியும் படிக்கட்டும் சார். யாருக்கு என்ன இந்த மொழியை படிங்கன்னு யாரும் சொல்லலையே, சட்டம் அப்படி சொல்லலையே. இன்னொரு மொழியை தாய்மொழி மட்டுமே கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் சொல்றது. அதனால இன்னைக்கு வந்து அதுக்கு அருவாகம் நாசியால போற ஜீவனை கண்ட கொடாலையில் வெட்டணுங்கிறது அவசியம் இல்லை. நான் சொன்னது போல தாமஸ் எமர்சன் சொன்னது தான் என்னைக்கும் பொருந்தும். ஏன்னா ஒரு தலைமுறையுடைய சிந்தனை வேற, அடுத்த தலைமுறையுடைய சிந்தனை வேற. நாம 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்து இன்னைக்கு இல்லை. அதனால இதை வந்து அரசாங்கம் பழைய ரெக்கார்டை வச்சு ஓட்டிக்கிட்டே இருந்ததுன்னா பழைய மாவையே வச்சு அதே மாவை இட்லி தோசை எதிர்காலத்தில் திமுகவுக்கு இந்த காங்கிரஸுக்கு எப்படி தோல்வி அடைந்தோ அதே நிலைமை திமுகவுக்கு வந்துவிடும். அது ஐயா பெரிய ஆட்கள் உதாரணம் சொல்றாரு. வெற்றி கொண்டான்னு சொன்னது என்னன்னா, அங்க ஹிந்தி படிச்சவெல்லாம் இங்க வந்து ஏன்டா பாம்பாய் முட்டாக்கு விளையாடுறான் பேரு. திரு எம் குமார், உங்களுடைய பார்வை கருத்து மக்கள் தீர்ப்பு. இதுல வந்து இந்த கசப்பானதுங்கிறதெல்லாம் இதுக்கு எதுக்குமே எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா ஏன் உடன்பாடு இல்லையா? ஏன் உடன்பாடு என்னன்னா, மத்திய அரசை அதாவது ஒரு மாநிலத்துடைய அரசுன்னு இப்போ நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கங்களேன். கலியக்காவிலிருந்து கேரளாவிலிருந்து இங்கே கும்மிடிப்பூண்டி வரைக்கும் தான் தமிழ்நாடு. ஆனால் இந்தியாவுக்கு அப்படி இல்லை. 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் சேர்ந்தது இந்திய அரசு யூனியன் அரசு. அந்த அரசுக்கு இவ்வளவத்தையும் மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் ஒருமுகமாக எடுத்து கொண்டு போகணுங்கிற எண்ணம் இருந்து தான் அந்த காலத்திலேயே ஒரு மொழி தேவை, இந்தியாவுக்கு ஒரு மொழி தேவை. வெளிநாட்டிலேருந்து ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, இங்கே இருந்தாங்க, போனாங்க, கதை முடிஞ்சது. ஆனால் அந்த மொழியை தான் வச்சு நம்ம அவங்கள நம்பி தான் இருக்கணுங்கிற அவசியம். அது எந்த மொழி என்பதில் தானே பிரச்சனை இருக்கு. சொல்ல வரேன், அன்னைக்கே அந்த காலத்தில் இந்த இந்தி வேணும்னு பேசப்பட்ட காலத்திலே ஏறத்தாழ 40% மக்கள் பேசுகிற மொழி. இப்போ தமிழ்நாடு மட்டும்தான் கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கேரளாவில் போனால் ஹிந்தி இருக்கிறது, ஆந்திராவில் போனால் ஹிந்தி இருக்கிறது, மற்ற மாநிலங்கள் எல்லா மாநிலத்திலும் போனால் ஹிந்தி இருக்கிறது. இன்றைக்கி நம்ம ட்ரெயினில் போனால் கூட, வந்தே பாரத் ட்ரெயினில் போனால் கூட ஹிந்தி தெரியலன்னா நினச்சது கேட்டு வாங்க முடியாது. ஆமாம், அங்கே இருக்குது, ஹிந்தி இருக்காங்க, அங்கே மக்கள் கற்றுக்கிட்டாங்க ஆர்வத்தோடு. ஆனால் இது ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் எப்படி நடந்தது. மவுண்ட் பேட்டன்ட்ட இருந்து ராஜகோபாலாச்சாரிக்கு இந்தியாவினுடைய அதிகாரங்கள் அத்தனையும் அதிகார மாற்றம் நடந்தது. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அவ்வளவு மாநிலங்கள் பிரிந்து கிடந்த மாநிலங்களை எல்லாம் ஒன்றிணைத்தார் முடியும். இது முக்கியமான பாயிண்ட் இந்த விவாதத்துக்கு. ஒன்றிணைத்தார். அந்த ஒன்றிணைப்பை நாம் புறக்கணிக்கிறோமோ, தமிழ் மாநில கட்சிகள், தமிழ் கட்சிகள், கழகங்கள் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு நினச்சா வெளிப்படையாக சொல்லுங்கள். நாங்கள் அதை நினைக்கலாங்க, எங்களுக்கு அது தேவையே இல்லைங்க, அந்த மாதிரி ஒன்றிணைன்னு அவசியம் இல்லை, நாங்களே ராஜா நாங்களே மந்திரியாக இருந்துக்கிடுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதையும் சொல்லாமல் இவங்க உள்ளே இருந்துக்கிட்டே உள்ளுக்குள்ளே ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அரசாங்கத்தை உருட்டிக்கிட்டு இருக்கிறது இருக்குது பாருங்கள். அதனால் மக்களுக்கு தான் பெரிய கெடுதல். இந்த காரியங்களை தான் திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அது காங்கிரஸையும் எதுக்கும். காங்கிரஸ் கொஞ்சம் வளர்ந்துட்டுனா திமுகவுக்கே பிடிக்காது. ஏன்னா திமுக கிட்ட தானே ஆட்சியை பறி கொடுத்தது காங்கிரஸ். ஆகையினால இந்த கழகம் வந்து தேசிய கட்சிகளை அனுமதிக்கக்கூடாது. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, நான் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கிறதா இருந்தால் நீ என் கூட வா, நான் பென்சில் போவேன், என் பின்னால் நடந்து வா. தேசிய கட்சிகளுக்கு இவங்க அப்படி தான் அங்கீகாரம் கொடுக்கணும்னு வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது இனிமே அது நடக்காது. ஏன்னா இவங்க செய்கிற அக்கிரமங்கள் எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் சரியாக இருந்தார்கள் என்றால், நேர்மையாக ஆட்சி நடத்தினார் என்றால், மக்கள் அனைவரும் தமிழ்நாட்டு நம்ம கட்சி தான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்திலையும் ஊழல், ஏகப்பட்ட. ஆகையினால இந்த நிலைமையை மாறும், இந்த தேர்தலில் மாறும் என்பது என்னுடைய கருத்து. என்னை நீக்கிவிட்டு நீங்கள் வந்து உட்கார்ந்து நான் கொண்டு வந்ததை மாற்ற நினைத்தால் மக்கள் வகிண்டெழுவார்களே என்ற அச்சம் உங்களுக்கு இருக்கிற வரை அண்ணாதுரை தான் ஆளுகின்றார் என்று பொருள்னு சொன்னாரு. அந்த வசனத்தையே கண்டு அஞ்சியதனால்தான் அந்த வசனம் வெட்டப்பட்டிருக்கிறது. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த அச்சம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருப்பதனால்தான் இவர்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல, இந்தியை பொதுமொழினோ இந்தியை துணித்து நீங்க இறக்க வேண்டியதானே. நான் என்ன கேட்கிறேன், நீங்க தான் ஒன்றுபடுத்த நினைக்கிறீங்க, துணிஞ்சு நீங்க செயல்படுத்த வேண்டியதானே. எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நால்வரின் பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி.